இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாக, அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இரட்டிப்பட்டி சுவாமிகளுடைய அருட்பாடல் வரிகளில் ஒரு சில வரிகள். இதை தான் நான் எல்லா பதிவுலையும் முன்னாடி சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னும் நீளமாக சொல்லணும்னு ஆசை. அவ்வளவு அருமையான பாடல் அது. இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சேக்கிழார் பெருமான் இந்த 12 திருமுறைகள் அப்படின்றது நால்வர் எழுதியதும் மற்ற இதர நாயன்மார்கள் கொடுத்ததும் நிறைய சிவனடியார்கள் கொடுத்ததை தொகுத்து 12 திருமுறை வச்சுருக்காங்க. இந்த இத்தனை வேலைகளையும் பொறுப்பாக செய்தவர், தொகுத்து ஒழுங்கு பண்ணவர் சேக்கிழார் பெருமான். பெரிய புராணம் அப்படின்னு எல்லா மெய்யடியார்களை பற்றியும் பாடல் வடிவில் கொடுத்துருக்கார். மிக அருமையான அந்த பெரிய புராணத்தில் ஒரே ஒரு பாடல் நம்ம இந்த பதிவுக்காக எடுத்துக்கிறோம். பத்தராய் பணிவார் புராணம். நிறைய மெய்யடியார்களை பற்றி பாடியிருக்கார். சில பேரை விரிவாக பாடியிருப்பார், சில அடியார்களை சில பாடல்கள்லையே கொடுத்துருப்பார். சுருக்கி சொல்லிவிட்டு அடுத்த மெய்யடியாரை சொல்கிறதுக்கு போயிடுவார். இந்த பத்தராய் பணிவார் புராணத்தில் ஒரு அருமையான பாடல் சேக்கிழார் பெருமான் கொடுக்குறாரு. இந்த தொண்டர்கள் யார், எப்படி இருப்பாங்க, அதாவது அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும், அவங்க எந்த சமயத்தில் இறைவனை வணங்குவாங்க, அவங்க தொண்டர்கள் அப்படின்னா அவங்க தொண்டு செய்கிற நேரம் எது, காலையிலையா, மதியமா, இரவா, மாலையா, எந்த டைமில் செய்வாங்க அப்படின்னு யாராவது போய் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு சேக்கிழார் பெருமான் சொல்கிறாரு, தொண்டர்கள் எப்போ இறைவனை மனசில் துதி செய்வாங்க அப்படின்னா, ஆகாரத்துக்கு முன்னே ஆகாரத்துக்கு பின்னாலாம் கிடையாது. நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலும் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணம் மிக்கார். இந்த தொண்டர் அப்படின்ற குணம் யார்கிட்ட இருக்கோ, நான் தொண்டன், இறைவனுக்கு தொண்டு செய்வது என் கடன், என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்வாங்க. அதுபோல் இந்த தொண்டர்கள் எப்போ இறைவனை வணங்குவாங்க, அவங்க ஏன் அவ்வளவு சிறப்புடையவர்களாக இருக்கிறாங்க, அந்த தொண்டர்களுக்கு இறைவன் நிறைய கருணை பண்ணுறாரு, நமக்கெல்லாம் அவ்வளவு பண்ணலையே அப்படின்னு நம்ம நினைக்க வரும். அவங்க மட்டும் என்ன 2 கொம்பு முளைச்சவங்களா, இறைவன் அவ்வளோ கருணை பண்ணுறாரு, அதுக்கு முன்னாடி சோதனை பண்ணுறாரு, அது யாரும் எடுத்துக்கிறது இல்லை. அவங்களுக்கு அவ்வளோ கருணை பண்ணாரு, நமக்கு அப்படி செய்வாரா அப்படின்னு நினைக்கிறது உண்டு. நானும் கூட நினச்சிருக்கேன், சில பேருக்கு இப்படி கருணை பண்ணுற கடவுள் நம்மளையே கண்டுக்கவே மாட்டேன்றாரு, நமக்கு ஏன் நம்ம துன்பத்தை போக்க மாட்டேன்றாரு அப்படின்னு நினச்சது உண்டு. நான் சராசரி மனுஷி தானே, எல்லாரையும் போல எனக்கும் இன்பம் துன்பம் அந்த அத்தனை குணங்களும், மனித வாழ்வியலுக்கு உண்டான அத்தனை குணங்களும், அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் எல்லாத்தையும் கடந்து தானே இந்த இடத்த தொடுறோம். அப்போது நம்ம என்ன தவறு செய்தோம், எது செய்தால் சரி, இதை புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த வயசு எனக்கு தேவைப்பட்டிருக்கு. அதனால தான் இப்போது இந்த ஞான நூல்கள்லாம் ரொம்ப 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 சதா நேரமும் பார்த்துக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும், சிந்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இந்த வயசில் வருது. கண் கெடுற வயசில் சூரிய நமஸ்காரம் ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த பாடலை படிக்கிறப்போ இதை அன்பர்களுக்கு சொல்லணும், கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் இந்த பதிவில் போடுறேன். அந்த தொண்டர்கள்
உண்மையான மெய்யடியார்கள் எப்பெல்லாம் இறைவனை நினைப்பாங்க அப்படின்னா, நின்றாலும் எதுக்கோ நின்றுட்டுருக்காங்க. அவங்க வீட்டுக்கு ரேஷன் அரிசி வாங்கணும், ஏதோ பால் வாங்கணும், போய் க்யூவில் நிற்கிறாங்க. அந்த நின்றாலும் எதுக்கோ போய் யாரும் சும்மாலாம் நிற்க மாட்டாங்க, வேலை இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்தோடு நிற்பாங்க. அப்படி நின்றாலும் வேறு ஏதோ ஒரு வேலையாக இருக்காங்க, ஃபிசிக்கலி அவங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, அதனால் போய் அங்கே நிற்கிறாங்க. நின்றாலும் சரி, இருந்தாலும் உட்காந்துட்ருக்காங்க. ஏதோ ஒரு தேவை கருதி ஒருத்தர் பார்க்க போயிருக்காங்க, உட்காந்துருக்காங்க. இப்போ அரசியல்வாதிகளை பார்க்கணுன்னா நிறைய நேரம் உட்காந்துருக்கணும். ஆனால் அந்த தேர்தலுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்ம வீட்டில் பார்ப்பாங்க. அடுத்தது அவங்கள பார்க்கணுன்னா நாம் போய் உட்காந்துருக்கணும். இது போல் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரணத்துக்காக ஒவ்வொருத்தரை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஒரு சிலர் மருத்துவரை பார்க்க போவாங்க, ஒரு சிலர் பள்ளியில் அட்மிஷன் வாங்கிறதுக்காக போவாங்க, கல்லூரியில் அட்மிஷன் வாங்கிறதுக்காக போவாங்க, ஒரு தொழில் நிமித்தமாக ஒரு அதிகாரி மேலதிகாரியை பார்க்குறதுக்கு ஒருத்தர் போய் காத்திருக்கலாம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரணத்துக்காக ஒரு இடத்துக்கு போகலாம், நிற்கலாம். அது உலகியல் வாழ்க்கையில் இதெல்லாம் கட்டாயமாக உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமயம் ஒரு தேவைகள் ஏற்படும். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. அதுபோல் நம்ம எங்கேயோ நின்றுட்டுருக்கோம், ஏதோ ஒரு காரணத்துக்காக நிற்கிறோம். பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம், பஸ்ஸுக்கு காத்துட்ருக்குறோம், ரயில்வே நிலையத்தில் ரயிலுக்கு காத்துட்ருக்குறோம், ஃப்ளைட்டு காத்துட்ருக்குறோம். இப்படி வாகனங்களுக்காக காத்து நின்றாலும் இருந்தாலும் இப்போ நின்றுட்டுருக்கிறப்பையும் இறைவனை சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. கண் அப்படி பார்க்கும், நம்ம போகக்கூடிய அந்த நம்ம இந்த இடத்த விட்டு நகரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வருதா, அந்த பஸ் வருதா, அந்த ரயில் வருதா, அந்த ஃப்ளைட் வருதா, அதுக்குண்டான அழைப்பு வருதா, அதெல்லாம் கவனிக்கலாம். இருந்தாலும் சிந்தனை இறைவன்கிட்ட இருக்குது, இறைவனோட திருவடியில் இருக்குது. நின்றாலும் இருந்தாலும் சரி, இது ரெண்டும் கொஞ்சம் சுலபந்தான். அப்படியே உட்காந்துக்கிட்டே நினைக்கலாம், அப்படியே நின்றுக்கிட்டே நினைக்கலாம். கிடந்தாலும் படுத்து கிடந்தாலும்னா படுக்கையில் இருந்தாலும், உறங்கும் போதும் முன்னும் போதும் உறங்கும் போதும் எண்ணம் முழுதும் நீதானே அப்படின்னு சில பாடல் வரிகள் இருக்குது. அது மாதிரி எண்ணம் முழுதும் கண்ணன் தானேன்னு வரும் அந்த பாடலில். அதுபோல் கிடந்தாலும் நடந்தாலும் ஏதோ ஒரு நடக்காமல் நம்ம ஒரு நாள் கூட நம்ம வாழ்க்கையில் இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு நடக்கணும். வீட்டுக்குள்ளேயே நடக்கணும், வெளியில் நடக்கணும், அலுவலகத்தில் நடக்கணும், பள்ளியில் நடக்கணும், கல்லூரியில் நடக்கணும், விளையாட்டில் நடக்கணும், எந்த ஒரு பொருள் வாங்கணுன்னாலும் நடக்கணும். நடக்கிறதுக்கு தான் கால்கள் இந்த உடம்போட சுமையை தாங்கிக்கிட்டு அது எப்போ நடக்க ஆரம்பிச்சதோ அன்னைக்கு ஆரம்பித்த அந்த கால்களுக்கு இந்த உடம்போட சுமையை சுமந்து இறைவனோட திருவடி பெருமைக்கு இதுவும் ஒரு காரணம். அடுத்த உறுப்புகளை அது சுமந்து திரியுது அந்த கால்கள். அதுபோல் இறைவன் எல்லா சுமையும் தன்னோட திருவடியில் வச்சுக்கிறதுனால தான் இறைவனோட திருவடியை பற்றுங்கள், பிறர் பாரத்தை சுமப்பதற்கு அது தயாராக இருக்கிறது, காத்திருக்கிறது. உன்னோட சுமையும் அந்த திருவடி பார்த்துக்கும் அப்படின்னு இறைவனுடைய திருவடி பெருமைக்கு இந்த மற்ற உறுப்புகள் அது தன்னோட வேலையை செய்யுது. ஆனால் இந்த கால்கள் எல்லா பாரத்தையும் சுமக்குது பாருங்க. அப்படி நின்றாலும் நடந்தாலும் இருந்தாலும் கிடந்தாலும் சரி. இப்போல்லாம் விட்டீங்க, சாப்பிட்றப்ப கவனமாக சாப்பிட்ணும், டிவி போடாமல் சாப்பிட்ணும், இதெல்லாம் உபதேசம் பண்ணுறாங்க. வேறு ஏதாவது சிந்தனை இருக்கலாமான்னு யாரும் சொல்லலை. சாப்பிட்றதை என்ன சாப்பிட்றோம், அதோட டேஸ்ட் என்ன, அது என்ன பொருள், அதை உணர்ந்து சாப்பாட்டில் கவனமாக சாப்பிடுங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க, ரொம்ப சில பேர். ஆனால் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ஏதோ ஒன்று தொலைக்காட்சியோ அல்லது ஃபோனோ பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாங்க. அது இப்போ வகை வகையாக அந்த சைஸ் வாரியாக இருக்குது. இப்போ ஃபோனு, ஐபேடு, லேப்டாப், சிஸ்டம்,
டிவி அது பாக்ஸோட சைஸ் வேரியேஷன் இருக்கும். ஆனால் எதையோ ஒன்று பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது இப்போ ஒரு வழக்கமாக போச்சு. அது மாதிரி மென்றாலும் அந்த சுவையை நினைக்காம இறைவனுடைய திருநாமத்தை மனனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும், நீ விழிப்போடு இருக்கும்பொழுதும் சரி, போனால் போதும் இமைத்தாலும், இமைக்கிறது எவ்வளவு நேரம் அதை நினச்சி பாருங்கள். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு மாணிக்கவாசகர் சொன்னார். அதுபோல் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும், இந்த எந்த செயலை செய்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலும் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணம் மிக்கார். அவங்க தான் உண்மையான தொண்டர். அதாவது வேலை செய்கிறவங்க உழவாரப்படி செய்தார் திருநாவுக்கரசர் பெருந்தகை. புல்லை வெட்டின நேரம் கம்மியாக இருக்கலாம், புல் எங்கேயோ இருக்கலாம், முள்ளை எடுத்து போட்ட நேரம், கல்லை எடுத்து போட்ட நேரம் ஏதோ ஒன்று இருக்கலாம். அவர் திருக்கோவில்களில் அன்பர்கள் அடியார்கள் பலம் வரணும் அப்படின்றதுக்காக மற்றவங்க இதை செய்யுங்கன்னு காமிச்சிட்டு போனார். இப்போது எதையாவது சாப்பிட்டுட்டு திருக்கோவில்களில் நடக்கிற வழியில் ஏதோ ஸ்நாக்ஸுன்ற பேரால் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கோவில்லையே போட்டுட்டு போகிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. இப்போது நிறைய குப்பைகள், கோவிலையும் விட்டு வைக்கலை. அந்த மாதிரி மக்கள் இப்போ இருக்காங்க. அன்னைக்கு உழவாரப்பணி செய்யுங்க அப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டு போனார் நாவுக்கரசர் பெருந்தகை. அதுபோல் இப்போ காலம் அப்படி மாறிட்டு வருது. என்னதான் ஒரு பக்கம் கோவிலுக்கு போகிற கூட்டம் அதிகமாக இருந்தாலும் குப்பைகளும் அதிகமாக தானே இருக்குது. குப்பைகள் குறையலை, மனக்குப்பையும் குறையலை, வெளியில் போடுற குப்பைகளும் குறையலை. அப்போது தொண்டராக இருக்கணும்னா நம்ம எப்போ இறைவனை வணங்கலாம்? நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலும் மறவாமை. இந்த நிலைமை யார்கிட்ட இந்த பக்குவம் வந்ததோ அவங்க உண்மையான தொண்டர், உண்மையான அடியார். இறைவன் அவங்கள ஏற்றுக்கிறதுக்கு ஏன் தயங்க போகிறார்? இது சராசரியாக நம்மால் முடியுமா? இப்படி முடிஞ்சிட்டால் நாமும் அந்த கூட்டத்தில் வாழையனை வந்த திருக்கூட்ட மரபில் நாம் கூட சேர்ந்துடலாம். இந்த செய்யறதுக்கு ஒரு வைராக்கியம் வேணும், ஒரு தெளிவு வேணும். எந்த செயல் செய்தாலும் செயல் செய்யலாம், அது நாம் செய்யும் செயல் அல்ல, செய்ய வைக்கிறான் செய்கிறோம் அப்படின்ற சிந்தனை நம்மக்கிட்ட இருந்து இறைவனை சிந்திச்சுக்கிட்டே நம்ம ஒரு செயலை செய்கிறப்போ அது சிறப்பாகவும் இருக்கும். அதோட பலாபன், அதாவது நற்பலன் தீயபலன், எந்த செயலை செய்தாலும் அது நம்மை வந்து சேராது, எல்லாம் இறைவனுக்கே அர்ப்பணமாகிவிடும். அதனால் நமக்கு வினைகள் சேராது, வினைகள் சேராமையால் பிறவி இருக்காது. அதனால தான் இறைவன் அவங்களுக்கு அவ்வளவு அருள் மழையை பொழிகிறார். இது எல்லாருக்குமே சுலபம் போல இருக்குது படிக்கிறதுக்கு. செய்யணும்னா அதுக்கு எவ்வளவு வைராக்கியம் வேணும், எவ்வளவு பக்குவம் வேணும், எவ்வளவு நற்சிந்தனைகள் வேணும், எவ்வளவு ப்ராக்டிஸ் வேணும். எல்லாரும் இதுக்கு முயற்சி பண்ணுவோம். முடியுமா முடியாதா அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். எதுவுமே முயன்றால் முடியும், முடியாதது எதுவுமே இல்லை. இது எல்லா பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க. வெற்றிக்கான படிக்கட்டு அதுதான். எதுவுமே முயன்றால் முடியும், முடியாதது எதுவுமே இல்லை. இதுக்கு நிறைய பேர் உதாரணம். நீ ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க ஓட்டப்பந்தயத்தில் உலக பிரசித்தமாக இருக்காங்க. தடகள போட்டியில் கலந்துக்கக்கூடாது, நீ இனிமேல் நடக்கவே கூடாதுன்னு சொன்னவங்கெல்லாம் தடகள போட்டியில் போய் உலக கோப்பை வென்றிருக்காங்க. அது மாதிரி பல 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 வெற்றியாளர்கள் சின்ன சின்ன விஷயத்துக்காக பெருமுயற்சி செய்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அப்போ அந்த வெற்றியாளர்கள் கூட்டத்தில்
நாம் சேரணும்னா நாம் எடுக்கிற குறிக்கோள் பெரிதினும் பெரிதாக இருக்கணும். அடையிற பலனும் பெரிதினும் பெரிதாக கிடைக்கும். அந்த இறையருள் கட்டாயமாக நம்மை நோக்கி வந்தே தீரும். இந்த பக்குவத்துக்கு நாம் வரணும். நம்ம மனசை நாம் தயார் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இது எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம எதையும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். நிற்கலாம், நடக்கலாம், கிடக்கலாம், முடியலன்னா அப்படியே ஹாயாக படுத்து கிடக்கலாம். உடம்பு தான் ஓய்வெடுக்கணும், மனசு அங்கேயே இருக்கணும். நின்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் நினைக்கக்கூடிய பக்குவத்தை வரணும்னு நாம் முயற்சி பண்ணால் இறைவன் நமக்கு அந்த முயற்சிக்கான பயனை அளிப்பார். முயற்சி நம்மோடது, பயனை நமக்கு கொடுக்கறது அந்த இறைவன். அந்த இறையருள்கிட்ட எல்லாரும் இப்படி கேட்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, பரிசுத்தராகணும்னு நினைக்கக்கூடிய எல்லா மெய்யடியார்களுக்கும் அந்த இறையருள் துணை புரியணும் அப்படின்னு கேட்டுட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழி எந்நாளும் மேன்மே, வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. நாமும் அந்த தொண்டர் கூட்டத்தில் சேர விரும்புவோம் அப்படின்னு ஆசைப்படுறேன். நீங்களும் ஆசைப்படுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆசை தானே எல்லாத்துக்கும் பல முயற்சிகளுக்கு காரணமாக இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஆசைப்படலாம். அதனால் எல்லோரும் இன்புற்று இருப்பதையே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அதனால் இதை நாம் சிந்திப்போம், செயல்படுவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.